ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏன் நான் கீழே இறங்குறேன் தெரியுமா? ஏன் ஃபுல் பீட்டே ஆயிட்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஜனங்களோடு பக்கத்தில் வந்தால் தான் எனக்கும் பிரசங்கம் பண்ண மாதிரி. ஆமென். எங்களை என்னவோ அப்படி மாதிரி இப்படி மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே ஒன்று சேர்ந்தால் தான் சேர்ந்த மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து பேச போகிறேன். ஆமென். நீங்கள் நினைக்கிற மாதிரி குதிரை வருது கழுது வருதுலாம் பேச மாட்டேன். ஆமாம், பைபிள் இருக்கிறத தான் பேச போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். எத்தனை பேர் இந்த ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறத பார்த்துருக்குறோம்? எத்தனை பேர் தயவு செஞ்சு எதாவது தலைகளே அப்படின்னு ஆட்டு அப்படின்னா நான் எங்கே போய் அடிச்சுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறத பார்த்துருக்குறோம்? ஆமாம், அனுப்பும்போது பாருங்கள், பயங்கரமாக கலர் பண்ணி இந்தியா தேசத்தினுடைய மேப் அந்த ராக்கெட் மேலே வரைஞ்சி சைடில் 2 சப்போர்ட்டை வச்சு, ஆமாம், கவுண்டிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே அனுப்போம். மேலே போகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். ஆனால் அந்த ராக்கெட்டு ஒரு சர்டன் பீரியட் போக 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 இந்த பக்கத்தில் பக்கபலமாக இருந்தது பார்த்தியா, அதெல்லாம் கழண்டு போயிடும். மேலே கவர் பண்ணியிருக்கிற பார்த்தியா, அதெல்லாம் கழண்டு போடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக 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 நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த ராக்கெட் இருக்காது. கடைசி அது போய் சேரும்போது பார்த்தா என்ன மாதிரி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். எனக்கும் சொல்ல தெரியல, அதனால தான். ஆமாம், பாருங்கள், கோல்டு பேப்பர் சுற்றி சாதாரணமாக இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையும் ரட்சிப்பும் சபையும் அப்படித்தான். வரும்போது ஒரு மாதிரி இருப்போம். ஆண்டவரோடு போக 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 சிலது கழல வேண்டியது கழலணும், விளங்க வேண்டியது தேவையில்லாதவைகள் அதெல்லாம் ஒரு காலத்தில் சப்போர்ட்டு தான், நல்லது தான், தேவை தான். அதுதான் கொஞ்சம் உந்தி தள்ளுச்சு. ஆனால் அது கூட இருந்த ஆபத்து. இப்போ இந்த பில்டிங் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங் கட்டும் போது இந்த இத்தனை பில்லரோடு வரைக்கும் உள்ள சாரம் வச்சிருப்பாங்க. சாரம் பில்டிங் செட் ஆனோடனே சாரத்தை என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். ஐயோ, இது தானே பில்டிங்கு கட்டிச்சுன்னு வச்சா இது பில்டிங்காக இருக்காது. என்னவா இருக்கும்? பழைய பொருள் விற்கிற இடமா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதனால் சிலது சப்போர்ட்டாக இருக்கும், உண்மைதான். சிலது தேவை, உண்மைதான். செட்டான உடனே சொல்லுங்க, செட்டான உடனே எடுத்துடணும். அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி தான் அந்த ராக்கெட் போக 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 ஒரு சர்டன் பீரியட் மாற 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 தேவையில்லாததெல்லாம் கழண்டு போயிடணும். அப்போ தான் எந்த இடத்துல நிர்ணயிச்சுமோ, செவ்வாய் கிரகமோ சூரிய கிரகமோ அந்த கிரகமோ இந்த கிரகமோ அந்த கிரகத்தில் இது போய் சேரும். அப்படி இதெல்லாம் கழலாது, அப்படியே தான் இருக்குன்னு நினச்சுன்னா கடலில் போய் விழுந்துடும். எங்கே போய் விழுந்துடும்? லக்கு போய் அடையாது. அதனால ராக்கெட்டை பார்க்கும் போதெல்லாம் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான்னு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எவ்வளவு எளிமையாக புரிய வச்சாலும் புரியாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆமாம், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்தார் என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. ப்ளஸ் அவர் தியாலஜியன் ப்ளஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர். ஆமாம், வந்து உட்காந்து கேட்டுட்டு கடைசியாக வந்து கையை கொடுத்துட்டு சொன்னார், இவ்வளோ எளிமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி புரிய வைக்கிறீங்க. நானே அவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கே இப்படி புரியுது. கிருபை தான் உங்கள் மேலேன்னாரு. நல்லா ஆமேன்னு வந்தது பாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நான் ஒரே ஒரு காரியம் தான் ஃபுல் பீட்லேருந்து செய்கிறேன். ஒன்று, ஜனங்களை கொண்டு வந்து இயேசுக்கிட்ட விட்டுடணும். அப்படி இல்லைன்னா இயேசுவை கொண்டு போய் ஜனங்கிட்ட விட்டுடணும். ஏதாவது ஒரு வேலைக்கார வேலையை செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. இந்த 3 நாள் எதனா வந்தீங்களா? பக்கமா வந்தீங்களா இயேசு பக்கம்? ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பேசின காரியத்துக்கு இருதயத்தை ஒப்பு கொடுங்க. சிலது கசப்பாக இருக்கும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாது, சிலது கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நன்மைக்காகத்தான். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை வேதனைப்படுத்த மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சில நேரத்தில் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதது போல இருக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும், அழைப்பு அழைப்பாக இருக்கும், ரட்சிப்பு ரட்சிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து பேச போகிறேன். நான் பேசுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா.
ஆமா, நான் உங்களுக்கு சோப்பு போடவும் தெரியும், தலைகாணி தைக்கவும் தெரியும், பெட்டை போட்டு படுக்க வைக்கவும் தெரியும். ஆனா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால என் வேலையில நான் ஒழுங்கா இருக்கணும்னு விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சரி, ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் எடுங்க பாப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது 11, 12, 13, 14 எல்லாரும் எடுத்துக்கோங்க பாப்போம். வாசிங்க, எல்லாம் கவனிங்க பாப்போம். எல்லாம் கவனிங்க பாப்போம். ஆண்டவர் கடைசியில வரும்போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த கடைசி வசனம் அற்புதமா சொல்லுது பார். வாசல்கள் வழியாய் சொல்லுங்க. வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். நான் ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நானும் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாமல் சீக்கிரமா முடிச்சிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு கவனிங்க பாப்போம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகம் எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளல, எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளல. யாராச்சும் ஒருத்தங்க கண்டித்து பேசினா அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டான். சபையை விட்டுட்டு சபை போறான், இங்க விட்டுட்டு அங்க போறான், அங்க விட்டுட்டு இங்க போறான். என் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது, என்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும் போது, நான் செய்த தவறுகளை பரிசுத்தாவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு உணர்த்தும் போது அந்த சபையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் விரும்ப மாட்டேங்கிறேன். எனக்கு சோப்பு போடுறவன் பாருங்க, எனக்கு அப்படியே நான் செய்யற பாவத்துக்கு தட்டி கொடுக்கிறவன், நான் கொடுக்கிற காணிக்கையை வாங்கிட்டு நீ என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு ஆட்கள் போக ஆரம்பிக்குது. சபை அதுக்கு கிடையாது. சபை வரப்போகிற நேச மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்கக்கூடிய இடம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, மணவாட்டியை உருவாக்கக்கூடிய இடம் தான் சபை. மணவாளன் வரப்போகிற மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகையாய், மணவாளன் விரும்பக்கூடிய பாத்திரமாய் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் போதக பிதாக்களை வச்சிருக்கிறார், சபைகளை வச்சிருக்கிறார். இது ஒரு டிங்கரிங் ஷெட் மாதிரி. ஒட்டச்சதல் எல்லாத்தையும் மாற்றி, பெயிண்ட் அடிக்க வேண்டியதை அடிச்சு, சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்தி நம்மை உயர பரப்பதற்கு ஏற்ற இடம் தான் சபை. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால ஒருபோதும் இயேசுவின் நாமத்துல கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன். இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய கொடிதான நாட்கள். நீங்களே அப்படியே கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு காலத்துல பக்தி வைராக்கியமா இருந்தவங்க இன்னைக்கு சபையில் இல்ல. ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க இன்னைக்கு சபையில் இல்ல. ஒரு காலத்துல ஆத்தும ஆதாயம் செய்தவர்கள் இன்னைக்கு சபையில் இல்ல. பாஸ்டுக்கு பக்கபலமா இருந்தவர்கள் சபையில் இல்ல. ஏன்? தங்களுடைய காரியங்கள் கண்டிக்கப்பட்டபடினாலே தேவனுக்கு ஏற்ற கிரியைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் சுயமாய் இஷ்டம் போல தான் விரும்புவதை, தன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை, தனக்கு எதிராய், தான் சுயத்துக்கு எதிராய் இருக்கிற காரியங்கள் நிமித்தமாக தெய்வத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறார்கள். 2வது வருகை குறித்து ஆண்டவர் பேசினதெல்லாம் ரட்சிக்கப்படாதவனுக்கு பேசல, அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவனுக்கு பேசல, நாத்திகனுக்கு பேசல. ஹோல் பைபிள் எடுத்து படிச்சுப்பார். எவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கொடிதான நாட்கள். எல்லாம் இணையப்பர். உன்னை கண்டிக்கக்கூடிய போதகர் கிட்ட போ, நல்ல ஆராதி, நல்ல துதி, நல்ல வசனத்தை கேளு, நல்ல வேதத்தை படி, நல்ல ஜெபம் பண்ணு. இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எது வந்தாலும் அவைகள் நம்மை நித்திய ஜீவனை விட்டு தடம் புரள செஞ்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னாங்க, உங்க போதகம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறான், எல்லாரும் உங்களை விட்டு போறாங்க அப்படிங்கிறான். இயேசு சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, போங்க அப்படிங்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நம்பி நான் வரலடா, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காகத்தான் இந்த பூமியில நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஆமென். ஆமா, பக்கபலமா இருந்த நாம விலகி போயிட்டா ஆண்டவர் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவார். முந்தினோர் பிந்தினோராயும் மாறிடுவோம். ஒரு நாள் வரும், நாம நின்ன இடத்துல 4 பேர் நின்று இருப்பான், நாம புறம்பாக்கப்பட்டவர்களா இருக்க ஆரம்பிப்போம். அது வேதனையான நாளாய் மாறிடும், அவமானத்தின் நாளாய் மாறிடும், தெய்வம் கொடுத்த கிருபைகளை வரங்களை உதாசீனப்படுத்தின நாளாய் மாறிடும். அதனால சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சீக்கிரத்தில் அந்த பைபிள் இல்லாதது ஒரு நாள் வரும். பாருங்க, NIVன்னு ஒரு பைபிள் இருக்கு, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல 48 பைபிள் இருக்கிற வசனங்கள் எடுக்கப்பட்டாயிற்று. 48 வசனங்கள் அந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் என்ன ஃபெமிலியரான பிரசங்கியார்களும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி, நிறைய நேரத்தில் மொபைல் பைபிள் ஆப்பை பார்க்குறோம், நிறைய நேரத்தில் ஆன்லைனில் பார்க்குறோம். ஆன்லைன் ஜாண்ட்ரோ வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பைபிள் மொத்தத்தையுமே பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தது. இப்போ அந்த கம்பெனியை கவனிங்க, ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான அந்த பைபிள் கம்பெனியை பிரிண்ட் பண்ணார். இன்னைக்கு அந்த கம்பெனியை பாருங்க, அந்தி கிறிஸ்து வாங்கிட்டான். இன்னைக்கு NIV பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பைபிள்லேயே இந்த தமிழ் ஆப் ஒரு பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிள் எடுத்து பார்த்தாலும் பிரிண்டாக இருக்கிற பைபிள் இருக்கிற பாதி வசனங்கள் அதில் இல்லை. தெய்வத்தை உயர்த்தக்கூடிய, இயேசுவை உயர்த்தக்கூடிய நிறைய வசனங்கள் இல்லை. கிட்டத்தட்ட 1400 பரிசுத்தமான வார்த்தைகள் இங்கிலீஷ் பைபிள் இல்லை. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். கடைசி காலம் ஒரு நாள் வரும், வேதத்திற்கு பஞ்சம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனால இந்த சும்மா நாகரிகங்கிற பேர்ல அநாகரிகமான செய்கைக்குள்ள போகாத, நல்ல ஒரு பைபிளை வாங்கு. புது டிரான்ஸ்லேஷன் வாங்காத, புதுசா இமானுவேல் எடிஷன், அந்த எடிஷன், இந்த எடிஷன் வருது பார், அதை வாங்காத. பழைய பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, பாஸ்டர் வச்சுங்கிறார் பார், கையில் அறிக்கை பண்ணார் பார், அதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், அதுதான் ஒரிஜினல் வேர்டு. இப்போ புதுசாக வர டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது? பழைய டிரான்ஸ்லேஷன் சொல்லுது ஒரு கன்னிகை கர்ப்பவாதிக்கு ஒரு குமாரனை பெறுவான். ஆனால் இப்போ புதுசாக வர டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, ஒரு இளம் பெண் கர்ப்பவதியாகி. இளம் பெண்ணுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால கண்ட பைபிளை வாங்காத, நல்ல ஒரிஜினல் பைபிளை வாங்கு. ஒன்று, எக்காரணம் கொண்டு மொபைலில் பார்க்கறத நிறுத்து. தேவையில்லாத என்னது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா தாராளமாக மொபைலில் பாரு, நான் வேண்டான்னு சொல்லலை. நான் பேசுறது புரியுதா? பெரிய அல்லேலூயா, பிறக்கும் போதே 2 கை காலில் இன்டர்நெட்டை கட்டிக்கின்னு பிறந்த மாதிரியே ஓவரா பண்ணக்கூடாது. சர்ச்சில் வந்து சோத்திரம் ஆண்டவரே என்னை பேய் மாதிரியே பார்ப்பீங்களே, உடனே சொல்லுவீங்க டெக்னாலஜிக்கு நம்ம தான் மாறணும் பாஸ்டர். மாறு பாஸ்டர், மாறு. சோத்திரம் ஆண்டவரே, சொந்த பரிசுத்த பைபிளை கையில் எடுக்க இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு வக்கு இல்லை. வெக்கக்கேடு. வேதனையோடு பேசுறேன். சர்ச்சைக்கு வரும்போது கையில் பைபிள் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான். எங்க போயிட்டு பார்த்தீங்களா? நம்ம எப்படி பரலோகம் போவோம்? தயவு செஞ்சு கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், உனக்குன்னு ஒரு பைபிள் எடு, சபைக்கு வா, சொல்லு என்னை ரட்சித்தது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர். பைபிளை கையில் எடுத்துட்டு வா, 4 பேருக்கு தெரியட்டும் இவன் தெய்வத்தை ஆராதிக்கிறான்னு தெரியட்டும், இந்த புள்ள சர்ச்சைக்கு போகுதுன்னு தெரியட்டும், அந்த தம்பி சர்ச்சைக்கு போறான்னு தெரியட்டும். எவன் ஜாதி வந்து நம்மளை காப்பாத்தலையே, மதம் வந்து நம்மளை காப்பாத்தலையே, சொந்த பந்தம் நம்மளை காப்பாத்தலையே, காப்பாத்துனது இயேசு மட்டும்தானே. அவரை அறிவிப்பதற்கு என்ன பயம்? அவரை கையில தூக்கி உயர்த்துவதற்கு என்ன பயம்? சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால நல்ல பைபிளை கையில வாங்கு. பாருங்க, ஓசியில பைபிளை கொடுத்தா இயேசுவின் நாமத்துல வாங்காத, உன் சொந்த பணம் கொடுத்து வாங்கு. நான் வேலைக்கு போல பாஸ்டர், கொத்தனார் வேலைக்கு போயாவது ஒரு பைபிளை வாங்கு. ஓசியில வாங்கின பைபிளை தூக்கி வீசிடுவேன். உன் சொந்த பணம் கொடுத்து வாங்கு, கஷ்டப்பட்டு வாங்கு, அதுதான் நல்லது. பைபிளை ரெகுலரா படி, பைபிளை ரெகுலரா படி. வயசு தம்பி தங்கச்சி எல்லாம் கவனிங்க பார்ப்போம். நீதிமொழிகளை படி, சங்கீதத்தை படி. நீதிமொழிகளை படிச்சுன்னா எல்லாம் இருக்கும். ஒரு விபச்சாரி எப்படி இருப்பான்னு இருக்கும், ஒரு வேசி எப்படி இருப்பான்னு இருக்கும், புருஷனை விட்டு போற சகோதரி எப்படி இருப்பா, வேசிக்கு பின்னாடி போற புருஷன் எப்படி இருப்பான், ஒரு வாலிபன் எப்படி இருப்பான், ஒரு பெண்ணு பின்னாடி போறவன் எப்படி இருப்பான், ஒரு சோம்பேறி எப்படி இருப்பான், ஒரு வேலை செய்யாதவன் எப்படி இருப்பான், துரோகி எப்படி இருப்பான், முட்டா பையன் எப்படி இருப்பான், மூடன் எப்படி இருப்பான். பாருங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன் எப்படி இருப்பான், தெய்வத்தை மதிக்காதவன் எப்படி இருப்பான், தெய்வத்தை மதிக்கிறவன் எப்படி இருப்பான், தெய்வத்திற்கு கீழ்ப்படுகிறவன் எப்படி இருப்பான், கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான், எல்லாமே நீதிமொழிகள்ல சொல்லப்படுது. 31 அதிகாரங்குது. அன்னைக்கு டேட்டு பிரகாரம் அன்னைக்கு ஒரு அதிகாரத்தை படி. இன்னைக்கு என்ன டேட்டு? 20. இன்னைக்கு படிக்கலையா? சரி விட்டுடு, சேர்த்து படிப்பன் மட்டும் சொல்லாத. அது வந்து லூசிபரோடைய ஆவி. என்னது? சேர்த்து
சரி, இது வரைக்கும் சேர்த்து படிச்ச. இந்த சேர்த்து படிப்புங்கிற இந்த வித்தெல்லாம் இங்க ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு 20 படிக்கலையா, பரவாயில்ல விட்டுடு. என்ன மாதிரி நல்ல பாஸ்டர் யாருன்னா இருப்பான்னா, நான் சொல்றேன் பாரு, விட்டுடுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு 21 படிச்சிரு. நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், பைபிள் படிக்கலாம் ஜேம்ஸ் நீ செத்துருவேன்னு. அல்லேலூயா. என் பசங்களுக்கு போன வருஷம் மே மாதம் போட்டி வச்சேன். அவங்கள பார்த்து சொன்னேன், டே இந்த மே மாதத்தில் ஃபுல் பைபிளை 2 பேரும் படிச்சிட்டிங்கன்னா 3000 ரூபாய் 2 பேருக்குன்னு. எடுத்தான்கள பைபிளை. சோத்திரம் ஆண்டவரே. மே மாதம் 28ஆம் தேதி ஹோல் பைபிளை படித்து முடிச்சுட்டான். நான் சொல்லிட்டேன் லேவியராகமும் படிக்க வேணான்ட்டேன். ஏன்னா எனக்கே புரியாது, அவனுக்கு என்ன புரிய போகுது. சின்ன பசங்க 5ஆவது படிக்கிறான், 7ஆவது படிக்கிறான். லேவியராகமும் வேண்டாம், 1 நாளாகமும் 10 அதிகாரம் வேண்டாம், இதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் படின்னு படிச்சுட்டானே. இந்த முறை சொல்லிட்டேன், எக்ஸாம் முடிஞ்சோடனே சொல்லிட்டேன், இந்த முறை பைபிள் படித்தா 5000 ரூபாய் அப்படின்ட்டேன். ஹோல் பைபிளை படிச்சுட்டா. இப்போ பாருங்க, இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், இந்த சும்மா ஒப்பனை ஏமாற்ற முடியாது, நானே திருடேன். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. என்னை ஏமாற்ற முடியாது. அதனால இந்த வருஷம் நோட் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு புக்கை படித்த உடனே அந்த புக்கில் என்ன இருக்குது அந்த ஹோல் சப்ஜெக்டை எழுதணும் அப்படின்ட்டு 20 புக்கு பைபிளை படித்து முடிச்சுட்டாங்க. மே மாதம் தொடங்குறதுக்குள்ளேயும் முடிச்சிருவாங்க பொழுது. ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் படிக்கிறான், 60 அதிகாரம் படிக்கிறான். வேற என்ன வேலை? ஒன்றும் கிடையாது, திங்க பைபிளை படிக்க. சோத்திரமாண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், மொத்தத்தையும் பாருங்க. நான் இனி இருக்கிறேன், நாளைக்கு நான் போயிடுவேன். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் அவனை விட்டு போக மாட்டார். அவர் கையை பிடிப்பா. அல்லேலூயா. எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. 1986 நான் 119வது சங்கீதத்தை மனப்பாடமா வச்சேன். ஏன் சர்ச்சி கன்வென்ஷன்ல 1000 பேர் அந்த கன்வென்ஷனுக்கு வருவாங்க, பப்ளிக்ல நடக்குது. அப்பேற்பட்ட நேரத்துல மைக்கை கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க, நான் முதல் பைபிள் வாங்கினது 119வது சங்கீதத்தை மனப்பாடமா வச்சுதான் வாங்கினேன். என்ன அந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் தான் இன்னைக்கு உயிரோட வச்சார். நான் அவனை பார்த்து சொல்லுவேன், அம்மா விட்டுட்டு போயிடுவா, அப்பம் விட்டுட்டு போயிடுவேன், உலகம் ஒரு நாள் உன்னை ஏமாத்திரும், இந்த வசனம் மட்டும்தான் உன்னை ஒருபோதும் ஏமாத்தாது. இந்த வசனத்தை நம்பு, இந்த வசனத்தை படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டான். உனக்கு நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நல்ல பைபிளை வாங்கு. மே மாசம் தெரியாத, டிவிக்கு முன்னாடி உட்காராத, இன்டர்நெட்டுக்கு முன்னாடி உட்காராத, மொபைலை பார்த்து நோண்டிட்டு இருக்காத, கண்ட மேனிக்கு போகாத, கண்ட கோச்சிங்க்கு போகாத, பைபிளை எடு. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. அவன் முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. அவன் தப்பு பண்ணா கூட அவன் அறிந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனோடு முகமுகமா பேசும். அவன் விழுந்தால் அந்த வார்த்தை அவனை தூக்கி நிறுத்தும். அவன் சரித்திரத்தையே மாற்றி போடும். உனக்கு நான் அதுதான் சொல்றேன். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொல்றதோட பைபிளை படிக்க சொல்லி உனக்கு 3000 ரூபாய் தரேன்டான்னு சொல்லு. அவன் படிக்கட்டும். கண்டதுக்கு செய்து இதை செய். சோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. ஆமா, வசனம் முக்கியம். சொல்லு, வசனம் முக்கியம். 2வது, சர்ச்சில் வந்து தூங்க கூடாது. எப்ப பார்த்தாலும் தூங்குறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. பைபிள் வசனத்தை கேட்காம, பிரசங்கத்தை கேட்காம, சத்தியத்தை கேட்காம, சபையில வந்து தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காம தண்டாட்டமா திரிஞ்சு உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தோம்னா, நீயும் நானும் ஜெபம் பண்ணும்போது ஐயோ விளங்காதது வந்துடுச்சான்னு ஆண்டவர் விலகி போயிடுவா. அருவருப்பானதான். இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறேன், வசனத்தை கேளு, வசனத்தை விட்டுடாத. வாழ்க்கை தடம் மாறிடும், தடம் புரண்டுடும். பாருங்க, வாலிபன் தன் வழி எதினாலே சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலதான். அப்ப பைபிள் ரொம்ப முக்கியம். பைபிளை நல்லா படிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, வசனத்தை நல்லா கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவராக இருந்தாதான் பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுவார். வஞ்சிக்கக்கூடிய ஆவி நிறைய வந்துடுச்சு. இப்ப நிறைய பேர் சொல்றான், சர்ச்சுக்கு எதுக்கு போறங்கிறான், தசம பாகம் எதுக்கு கொடுக்கறங்கிறான், காணிக்கு எதுக்கு கொடுக்கறங்கிறான். அவன் ஒரு விளங்காதவன். அதை கேட்டுட்டு செய்யறப்பார், நீ ஒரு fill in the blanks. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்டு இத்தனை ஆராதிச்சு எவனோ ஒரு விளங்காத கள்ள போதக கோமாளி பையன் பேசுறன்றதுக்காக அவன் சத்தத்தை கேட்டு நீ தெய்வத்தையே தேவ வார்த்தையை விட்டுட்டு போறேன்னா உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ? என்ன முகமெல்லாம் மாறிடுச்சு, இன்னும் நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, புருஷன், மனைவி, குடும்பம், பிள்ளைகளா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எவ்வளவு ஆனாலும் இந்த தசம பாகத்தை எடுத்துக்கணும். பாஸ்டர் கிட்ட வந்து முழங்கால் படிட்டு
இந்த மாசம் முழுக்க கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தினாருங்கய்யா, நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்ல பாரு. அந்த பரிசுத்தவான் உன் தலை மேல கையை வைக்க வானம் திறக்கப்படும். அது ஒரு கிராட்டிடியூட் ஹார்ட், நன்றியுள்ள இருதயம். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினீங்களே, என்னை வாழ வச்சிங்களே, நீங்க கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு 10ல் 1 பங்கு நான் தரையா. அது என் மனசார தெய்வத்தை ஆராதிப்பது. தசம பாகம் தராத ஆளு வந்து தரணும். அல்லேலூயா. அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு தூரம் போனாலும் மனைவியை கூப்பிடு, பிள்ளைகளை கூப்பிடு, வா சம்பளம் வாங்குறோன்னே வீட்டுல வா, பாஸ்டுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி முழங்கால் படிட்டு அவர் உன் தலைமையில கைய வைக்கட்டும். கர்த்தர் அதை சுகந்த வாசனையா முகரட்டும். கர்த்தர் உன் சந்ததியை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். கள்ள போதகத்துக்கோ கள்ள செய்கைக்கோ கள்ள காரியத்திற்கோ இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படக்கூடாது. சொல்லுங்க, வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆமென். ஆமா. அடுத்தது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. கம்யூனியனுக்கு மட்டும் வரக்கூடாது. சபையை எடுத்துக்கொள்ளதான் கர்த்தர் வரா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கரைத்திரையற்ற சபையை எடுக்கத்தான் அவர் வரப்போகிறார். அப்ப அவர் வரும்போது சபையத்தை எடுக்க வருவார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இங்க நாட்டப்படாம, இங்க வேரூன்றப்படாம, இங்க கட்டப்படாம எப்படி செழிப்பு வரும்? ஒரு தொட்டியில செடி நடுறோம், ஒரு மாசம் கழிச்சு அதை பிடுங்கி இன்னொரு தொட்டியில நட்டா வளரும் வளரும். ஆனா ஒரே தொட்டியில வளர்ந்தா அதை பிடுங்கி இன்னொரு தொட்டி, இதை பிடுங்கி இன்னொரு தொட்டி, இதை பிடுங்கி இன்னொரு தொட்டி. என்ன இது? இங்க ஒரு சர்ச், அங்க ஒரு சர்ச், அங்க ஒரு சர்ச், அங்க ஒரு சர்ச். சூழ்நிலை மாறுதா? மாறிப்போ. சூழ்நிலை சரியில்லையே? மாறிப்போ. அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆமா, தப்பான உபதேசமா நல்ல இடத்துக்கு வந்துரு, நல்லா ஆராதிக்கக்கூடிய இடத்துல வந்துரு. ஆனா அதுவே தொழிலா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எஸ் ஆர் நோ? சே லவுட்லி ஆமென். அல்லேலூயா. ஆமா, நிக்கணும், வேரூன்றப்படணும், கட்டப்படணும். நல்லதோ கெட்டதோ, என் பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரா, நான் சொல்றேன், சும்மா சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணு, அவரை மாத்துங்க ஆண்டவரே. ஒரு காலத்துல நல்லா இருந்தான்னு சொல்லு. பக்கத்து விசுவாசி தப்பு பண்ணிடுச்சா, மூப்பர் தப்பு பண்ணிட்டானா, தடம் புரண்டு போயிட்டானா, ஊரெல்லாம் வால் போஸ்டர் போட்டு ஒட்டாத. முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவா. விழுந்தவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுந்துருவான். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் கிருபையை போய் அண்டிக் கொள்ளுவான். அதனால விழுந்தவர்களை பற்றி பேசவோ விழுந்தவர்களை பற்றி விவாதிக்கவோ நமக்கு தேவையில்லாதது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு முதுகுக்கு பின்னாடி 1008 குப்பலோடு கிடக்கு. அல்லேலூயா. அதுவே பெரிய வேதனை. அதனால அடுத்தவங்களை பற்றி நமக்கு வேண்டாம், விழுந்தவர்களை பற்றி நமக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுவோம். முடியலையா அமைதியா இருந்துருவோம். நம்ம இன்னைக்கு நிக்கிறோம், நாளைக்கு விழுவோமோ விழமாட்டோமோ தெரியாது. கிருபை மட்டும்தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால ஒருபோதும் அடுத்தவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். நான் இப்ப பிரசங்கத்தை தொடங்க போறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், நீதி செய்கிறவன், பரிசுத்தமாய் இருக்கிறவன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் என்ன செய்ய போறேன்? தரப்போறேன் அப்படிங்கிறார். சரி, அதுங்க எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அலங்கோலமாய் மாற்றுவது தான் பிசாசனுடைய வேலை, அந்தி கிறிஸ்தனுடைய வேலை. எல்லாம் கவனி. ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் என்னவா மாற்றுவதுதான்? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாற்றுவதுதான்? அலங்கோலமாய் மாற்றுவதுதான் பிசாசனுடைய வேலை. எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். படைத்த உலகத்தை சீர்குலைச்சிட்டான், கர்த்தர் மீண்டுமாய் சீர்படுத்த ஆரம்பித்தார். ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப கவனிங்க பார்ப்போம். ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் குடும்பத்தை உண்டாக்கினார், பிள்ளைகளை உண்டாக்கினார். இன்னைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்துல பிசாசனுடைய வஞ்சக செயல் குடும்பத்தை பிரிக்கிறது தான். பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல பிரிஞ்சு போயிடுறான், 3 மாசத்துல பிரிஞ்சு போயிடுறான், ஒரு நைட்ல பிரிஞ்சு போயிடுறான். அவன் கூட வாழ முடியாதுங்கிறான், அவன் கூட வாழ முடியாதுங்கிறான். என்ன கொடுமையா மாறிடுச்சு பாருங்களேன். இது ஒரு பக்கமா. அடுத்தது பாருங்களேன், 36 வருஷம் குடும்பம் நடத்தி ஒய்ஃபை விட்டு பிரியறான். 15 வருஷம் குடும்பம் நடத்தி ஒய்ஃபை விட்டு பிரியறான். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு குடும்பத்தை விட்டு பிரியறான். ஒரு வஞ்சகத்தின் ஆவி இன்னைக்கு தேவன் படைத்த குடும்பங்களை, உறவுகளை சீர்குலைப்பதற்காக இருக்கு. 35 வருஷமா ஊழியம் செஞ்சவன் பின்மாற்றத்துல போயிடுறான். 15 வருஷமா ஊழியம் செஞ்சவன் தெய்வத்தை விட்டுட்டு விலகிறான். நல்ல எழுப்புதலுக்காக வைராக்கியமா இருந்தவன் கள்ள போதகத்துக்கு போயிடுறான், கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு போயிடுறான், கள்ள காரியத்துக்கு போயிடுறான். சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, உறவுகள் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் பிளப்பை, பிரிவினையை, கசப்பை உண்டாக்கி விரோதத்தை உண்டாக்குவதுதான் பிசாசனுடைய வேலையா மாறி போச்சு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, பாவம், விபச்சாரம், வேசித்தனமும் விபச்சாரமும் விக்கிரக ஆராதனை தெய்வத்துக்கு
பிடிக்காத ஒண்ணு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்? விபச்சாரமும் வேசித்தனமும், பசி எடுத்தா ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மாதிரி உன் சரீர இச்சையை நிறைவேற்றுவதற்கு நீ என்ன வேணா பண்ணுன்னு கொது வந்துட்டான். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், என்னது டெல்லியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? விருப்பப்பட்டு எவன் எவளுக்கு எடுத்தாலும் தப்பு இல்லைன்ட்டான். எங்க போயிடுச்சு பத்தியா? பாவத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டே பக்கபலமா போக ஆரம்பிச்சது. விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கசப்பின் ஆவி, ஒரு பரிசுத்த வித்து குலைக்கப்படுகிறது. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பரிசுத்த வித்து குலைக்கப்படுகிறது. எவன் எப்படி வேணா போலாம். இதை விட குஜராத் அகமதாபாத் நீதிமன்றத்தில் நீ கொடுத்திருக்கிற பத்தியா? ஒரு வயசு பொண்ணு என்ன வேணா செய்யலாமா? இதுவும் ஒரு ஜட்ஜி தான் தீர்ப்பு கொடுக்கிறா. வயசு பொண்ணை என்ன வேணா பண்ணலாம். பாவத்தை கட்டவிழ்த்து விடுவதற்காக ஒரு கூட்டம் வந்துடுச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமா மாறி போச்சு. தேவன் படைத்த எல்லாவற்றையும் சீர்குலைப்பதற்காகவே ஒரு வஞ்சகத்தின் ஆவி சபைகளை நாசமாக்குது. எத்தனை ஊழியக்காரருடைய பிள்ளைங்க பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க தெரியுமா? எத்தனை பாஸ்டர் மாத்தம் வைஃபை விட்டுட்டு பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க தெரியுமா? டிவோர்ஸே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வஞ்சகத்தின் ஆவி தேவன் படைத்ததை, தேவன் உருவாக்கினதை, தேவன் கட்டி எழுப்பினதை, பரிசுத்த வித்தை சீர்குலைப்பதற்காகவே ஒரு தாறுமாறின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்தை அப்படியே கலங்க பண்ணிட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து கேட்கிறேன், எல்லா அம்மா சகோதரர்லாம் கவனிங்க. எதுவுமே நமக்கு ஏற்றதா இருக்காதியா. நம்ம விரும்பின மனைவியா இருக்கா? பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு இருக்கும். நம்ம சுறுசுறுப்பா இருப்போம்னு நினைப்போம், அது சோம்பேறியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நல்லா படிச்சிருக்கணும்னு நினைப்போம், அது படிச்சிருக்கும் பார்த்தா மாங்காவா இருக்கும். சத்தமா ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம நினைப்போம் நல்ல புருஷனா குடும்பத்தை கட்டி எழுப்புறோம்னா இருப்போம், ஒன்னா நம்பர் இருக்கும். ஆமே, ஆண்டவர் எல்லாம் ஏற்றதெல்லாம் இணைக்க மாட்டார், எதிர்மறையாத்தான் இணைப்பார். ஆனா கொஞ்ச நாள் போனா உருவாக்குவார், உருவாக்குவார். ஏற்றதா கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அதனால ஒய்ஃபை விட்டுட்டு பிரிஞ்சு போறது, புருஷனை விட்டுட்டு பிரிஞ்சு போறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கையை வாழுவோம், சீர்குலைக்க விடக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, எல்லாம் கவனிங்க பாப்போம். இன்னைக்கு எல்லாமே சீட்லெஸ்ஸா வந்துடுச்சு. என்னது? சீட்லெஸ், ஹைப்ரிட் ஆகி போச்சு. கத்திரிக்காய், காய்கறி மொத்தம் விதையில்லாத உணவு தான் இப்ப நம்ம சாப்பிட்றது. ஒரு காலத்துல விவசாயிகள் பயிரிட்டு பாருங்க, விதை தானின்னு ஒண்ணு எடுத்து வைப்பாங்க. அதை எடுத்து வச்சு அடுத்த விவசாயம் பண்ணும்போது இந்த விதையை தான் இருப்பாங்க. இன்னைக்கு விதையை எடுத்து வைக்க முடியல, சீட்லெஸ்ஸா மாறி போச்சு. எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம், என்னவா மாறி போச்சு? சத்தமா சொல்லுங்க. சீட்லெஸ்ஸா மாறி போச்சு. எவனோ ஒருத்தன் தான் இதுக்கு ஆணி வேற இருக்கலாம். இப்ப நாம அவனை தேடி போக வேண்டியதா இருக்குது. அதது ஆதியாகம முதல் அதிகாரத்துல சொல்லுது, அதது தன் தன் வித்தை பிறப்பிக்குமா. என்னத்தை? சத்தமா சொல்லுங்க. தன் தன் வித்தை பிறப்பிக்கும். தன் தன் ஜாதி ஜாதியான தன் தன் வித்தை பிறப்பிக்கும் பைபிள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பாருங்க, காய்கறி கெட்டு போச்சா? நம்ம திங்கிற காய்கறி, தக்காளி எல்லாம் ஒரு காலத்துல வணக்கனா அப்படியே கரைஞ்சு போயிடும். இப்போ சிலிண்டர் ஆவற வரைக்கும் கரையாது நிக்குது. உங்களை மாதிரி என்ன மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாவா இல்லையா? யார் கேட்டது? நீங்க வீட்டுல சமைக்கிறீங்களா? யாரோ கேட்ட மாதிரி கேட்டுச்சு. சமைக்கிறதுனால தானே இப்படி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நான் சமைக்கிறதுல சாப்பிட மொத்தம் முடிச்சாவே தக்காளி கிடக்க. சோத்திரமாண்டவரே, 5 வருஷம் வரைக்கும் என் ஒய்ஃபை ஒரு வேலை வாங்கலை. கல்யாணம் பண்ணதுல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒரு கருவாப்புல கூட வாங்க விடலை. அவளை வெளியவே அனுப்பல. எல்லா வேலையும் நான் செஞ்சேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு வேலை செய்யறதில்ல. ஆமா, இப்ப அவ எல்லா வேலையும் செய்யறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சுதா? அது தன் தன் வித்தை பிறப்பிக்கணும். சொல்லு. நம்ம எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கணும். தப்பா ரைட்டா? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இருக்கணும். நல்ல சர்ச்சில மூப்பரா இருந்தா உன் பிள்ளைங்க ஊழியக்காரனா மாறணும். நல்ல விசுவாசியா இருந்தா உன் பிள்ளைங்க சபையில தூணு ஆதாரமா மாறணும். ஆனா நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வெளியே இருக்கு. ஏன்? சீட்லெஸ். அந்த வித்து அவளுக்குள்ள முளைக்கல. நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம பிள்ளை தெரியுது. இன்னைக்கு ஊழியக்காரன் பிள்ளை எல்லாம் ஐடில ஒர்க் பண்றான். ஒர்க் பண்றத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா பாருங்க, தன் தன் வித்தை பிறப்பிக்கும். அததான் செய்யணும். ஆனா இன்னைக்கு செய்யலையே.
தடம் புரள ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசுறது புரியுதா? நல்ல மூப்பரா இருப்பாங்க சர்ச்சில், நல்ல விசுவாசியா இருப்பாங்க, பையன்க இருக்க மாட்டான். அப்ப பாருங்க, சீட்லெஸ், விதை இல்லாத ஒரு வித்து எப்படி தேசத்துல பரவுதோ அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்திலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது எல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, இப்ப பாருங்க, பிரெயின்ல சிப்பு வைக்கிறான், வச்சுட்டு நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத கண்டுபிடிக்க போறான். குளோனிங்ல மனுஷனை உருவாக்க ஆரம்பிக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஆண்டவர் படைத்தார் பார், ஆண்டவர் உருவாக்கினார் பார், அதற்கு விரோதமா எல்லாம் எதிர்மறையா ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்படி எல்லாம் நடக்கும்போது நீங்கள நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறது புரியுதா? எவ்வளவு உத்தமமா இருக்கணும், அப்படி மாற வேண்டிய விதத்துல மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னைக்கு திருத்துவத்தை குலைக்கிறான். இயேசுவை மட்டும் நம்புற ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நம்புற ஒரு கூட்டம், பிதாவை மட்டும் நம்புற ஒரு கூட்டம், சர்ச்சுக்கே போக வேணாங்கிற ஒரு கூட்டம். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய பைபிளை கையில் வச்சுட்டு நீ அவன் பின்னாடி போறப்பார். சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. இத்தனை பிரசங்கத்தை கேட்டு அவன் பின்னாடி போறப்பார். அப்பனா ஒரு வஞ்சகத்தின் ஆவி திருத்துவத்தை கெடுத்து, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை கெடுத்து, பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் வந்துடுச்சு. பாருங்க, யோவான் 1 யோவான்ல 2வது அதிகாரத்தில் எழுதும் போது எழுதுறா, அந்தி கிறிஸ்து வருவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பவே அநேக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இங்க இருக்கு அப்படிங்கிறார். அப்பவே 1வது நூற்றாண்டிலேயே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கும் போது இப்ப எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும். சத்தமா நான் பேசுறது புரியுதா? அப்ப அதனால ஒருபோதும் பாருங்க, சில வசனம் நமக்கு புரியா, சிலது ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சே ஒண்ணும் மண்ணல. அல்லேலூயா. புரியலனாலும் பரவாயில்ல, தேவாலயத்துக்கு வா. சமயமும் காலமும் நேரமும் வரும்போது கர்த்தர் அந்தந்த வசனங்கள் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றார் போல நமக்கு கற்றுக் கொடுத்து விளங்க பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அடுத்தது பாருங்க, தனிப்பட்ட மனுஷனுடைய சுதந்திரம் போயிடுச்சு. பாருங்களேன், ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுட்டு, ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சுட்டு, ரெண்டுத்தையும் உனக்கு எது வேணுமோ அதை புசின்னா. சாய்ஸ் என்னுடையது. என் தனிப்பட்ட சுதந்திரத்துல, என் சுய சித்தத்துல தெய்வம் தலையிடல. ஏன்னா அவர் என்னை போல சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்னன்னா, என் சுய சித்தத்துல தலையிட்டு என்ன என் குடும்பிய அவன் கையில கொண்டு வர ஆரம்பிக்கிறான். இதுக்கு யாருன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். மொபைல் போன். நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம் இல்ல, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம பார்க்கறது யாருக்குன்னு தெரியாதுன்னு. இல்ல, நீ பார்க்கறத ஒரு கூட்டம் அங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எந்த அந்தரங்கம் தனிப்பட்ட மனுஷனுக்கு தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அந்தரங்கத்தை பட்டம் பகலை போல பிசாசு மாத்திட்டான். மொபைல் போன் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம வாட்ச் பண்ண படுறோம். எங்க இருக்கிறோம், எங்க போறோம், என்னத்தை பார்க்கிறோம், என்ன செய்யறோம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ண போறோம். இப்ப இருக்கும் போதே இப்படி, இன்னும் கொஞ்ச நாள் போனா வேற மாதிரி மாறிடும். தனிப்பட்ட மனுஷனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. தேவன் நமக்குன்னு அந்த சுயாதீன சித்தத்தை கொடுத்தார். அந்த சித்தம் இன்னைக்கு இல்லாம போகுது. நான் பேசுறது புரியுதா? மொபைல் போன்ல எங்கேயாச்சும் எவங்கிட்டயாவது யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட மாட்டிட்டா, அந்த பொம்பளையோ அந்த ஆம்பளையோ போன் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி நம்மளை விழ பண்ணிடுறான். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், நம்ம குடுமி அவங்கிட்ட போயிடுச்சு. நம்ம விடுதலையாக்கி வெளியே வர முடியல. வந்த உடனே என்ன சொல்றான், அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், வெளியே அனுப்பிடுவேன், பேஸ்புக்ல போட்டுருவேன், சோசியல் மீடியால டெலிவரி பண்ணிடுவேன். உடனே அவன் கேட்கறது எல்லாத்தையும் சொல்லி அவனுக்கு அடிமையா மாறிடும். அப்படி இல்லையா, தற்கொலை பண்ணிட்டு செத்துறோம். நம்ம வாழ்க்கை தெய்வம் நிர்ணயித்த பாதைக்கு நேராய் போகாதபடி தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரத்தை திருடி அவனுடைய ஆளுகைக்குள்ள வச்சுட்டு பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பார். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு தனிப்பட்ட மனுஷனுடைய சுதந்திரம் பறி போயிடுச்சு. நீ நானும் நம்ம போய் இருட்டறைகளை கொண்டு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு மொபைல பாக்குறோம், ஐபோனை பாக்குறோம், டேப்பை பாக்குறோம், எதை பார்த்தாலும் நம்ம என்ன வாட்ச் பண்றது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ சாதாரணமா போய் பேஸ்புக்ல ஒரு ஷூவை பார்த்தனா ஆட் மொத்தம் என்னவா வரும்? ஷூவா வரும். ஒரு சுடிதாரை பார்த்தா ஆட் மொத்தம் எப்படி வரும்? சுடிதாரா வரும். ஒரு சேரியை பார்த்தா ஆட் மொத்தம் எப்படி வரும்? சேரியா வரும். அப்ப நீ பார்க்கறத ஒரு கூட்டம் வாட்ச் பண்ணுது. உன் சுதந்திரத்தை ஒருத்த அபகரிச்சிட்டான். யாரோ ஒருவனுடைய அண்டர்ல இந்த உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தத்தை விட்டுடக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. இது உலகத்துல நடக்கிறதா? இப்ப நமக்கு நடக்கிறத சொல்லிட்டு முடிச்சறேன். நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே
மனுஷகுமாரனுடைய காலத்திலே நடக்கும். சரி, வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சேன். ஆதியாகமம் 6:6 என்ன சொல்லுது? 6வது அதிகாரம், அந்த முழு அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணனா. எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். தேவ புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளோட விபச்சாரம் செய்தார்களாம், ராட்சசர்கள் பிறக்க ஆரம்பித்தார்களாம். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். என்ன பைபிள் வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நல்ல பையனா இருக்கிறான், ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்றான். ரட்சிக்கப்பட்ட நல்ல பொண்ணா இருக்கு, பாட்டு பாடும், ஆராதிக்கும், ஜபம் பண்ணும், வரம் பெற்றிருக்கும், அப்படியே பாஸ்டுக்கு ரைட் ஹேண்டா இருந்திருக்கும், அப்படியே அக்கு வேற ஆணி வேற, வேத வசனங்கள் அற்புதமா செய்யும். ஆனா எவங்கிட்டயே போய் சிக்கிடும். இந்த வித்து கலக்கப்படுகிறது பாரு. நிறைய பாஸ்டருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிடலாம். நிறைய பாஸ்டருடைய பொண்ணுங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை போயிடறான். சென்னைக்கு பக்கத்துல ஒரு பாஸ்டர் பயங்கர கண்டிப்பா சர்ச்சை வளர்த்தார். அந்த பொண்ணை கேட்டார், அவங்க பொண்ணை கேட்டார், உனக்கு இந்த பொண்ணு வேணும், இந்த மாப்பிள்ளை வேணுமா? ஓகே நிச்சு. அந்த பொண்ணை கேட்டு அந்த பொண்ணை விசாரிச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணா. நாளைக்கு காலையில கல்யாணம்னா இந்த பொண்ணு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி ஒரு ரட்சிக்கப்படாத புறஜாதியை சேர்ந்த ஒருத்தனுக்கு போய் ஒரு விக்கிரக கோயில்ல கல்யாணம் பண்ணிடுச்சு. இந்த பாஸ்டரோட நிலைமை யோசித்து பாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை முடிச்சுட்டு அறிவிப்பு சொல்லும் போது பாஸ்டர் புல்பிட்ல இருந்து நேரா சாஷ்டாங்கமா தரையில விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளோ கண்டிப்பா நடத்தி என் பொண்ணை நான் விட்டுட்டேன், நான் அவகிட்ட கேட்டுதான் கல்யாணம் பண்ணேன், மூப்பர்கள் எல்லாம் சாட்சி அப்படிங்கிறார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். தேவ புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளோடு இணைந்து ராட்சசர்கள் பிறந்தது போல இன்னைக்கு பரிசுத்த வித்து குலைக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவனோட, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாத பொண்ணோட கல்யாணம் பண்றான். எல்லாம் கவனி ஐயா. இன்னைக்கு நல்லா இருக்கும், கேட்கறது நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றான், அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறா. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது. அதனால இயேசுவின் நாமத்தினால அப்பா அம்மால எல்லாம் என்ன பாருங்க, பிள்ளைகள் வளர வளர ஏதோ தான் தோணித்தனமா இருக்கக்கூடாது. குழந்தைங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவளுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற கணவனை நீங்க தாங்கப்பா, என் பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுப்பா, இந்த வம்சம் அழிஞ்சிடக்கூடாதுப்பா, தம்பிங்களை தங்கச்சிமார்களை வச்சுங்கிற எல்லா தகப்பன்மார தாய்மார ஜெபமன். குறிப்பிட்ட வயசு வருதா, சம்பாதிக்கிறான்னு விட்டுறாது, வயசு வருதா, நல்ல மாப்பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறாரா, ரட்சிக்கப்பட்டவங்க வரானா, அதினதின் காலத்துல அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் கூட இருக்கிறா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கும் கிரமமா செஞ்சு முடிச்சிடணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு பொண்ணுக்கிட்ட வேலையை வாங்கி பணத்தை சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட நிலைமையில போயிடும். நம்முடைய வித்து தவறான விதத்துல கலக்கப்பட ஆரம்பிக்கும். நம்ம சந்ததி ராட்சச சந்ததியா மாறிடும். தெய்வத்தை தேடாது, தெய்வத்தை ஆராதிக்காது, தேவ சமூகத்துல வராது, வாழ்க்கை கெட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இது ஒரு பக்கமாச்சா. நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே மனுஷகுமாருடைய காலத்துல நடக்கும். நோவாவின் காலத்துல என்ன நடந்தது பாருங்க. மனுஷர்கள் பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன் பாருங்க. அப்பா அம்மா இருந்தாங்க, குழந்தை பிறந்தது, படிக்க வச்சாங்க, வேலைக்கு அனுப்புனாங்க, பொண்ணை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வேலைக்கு அனுப்புனாங்க, கல்யாணம் பண்ணாங்க, பொண்ணை பார்த்தாங்க. ஆமென், ஆமென். இதே தான் இந்த ஒரு ஆளு நோவா பிரசங்கம் பண்றானே, பிரசங்கத்தை கேட்ப ஒண்ணும் கிடையாது. திங்க பாத்ரூம் போக தூங்க, வேலைக்கு போக, திங்க பாத்ரூம் போக, வேலைக்கு போக, தூங்க. பாஸ்டர் கேட்டா, உங்களுக்கு என்ன பாஸ்டர், நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. நல்ல வீட்டை கட்டுவோம், நல்ல கார் வாங்குவோம், நல்ல பங்களா வாங்குவோம், எல்லாத்தையும் செய்வோம். தேவைன்னு வரும்போது மட்டும் இங்க வந்துருது. தேவை எல்லாம் முடிஞ்ச உடனே இவர் யாருன்னே கண்ணுக்கு தெரியாது. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா. நோவாவின் பிரசங்கத்தை ஒருத்தனும் கேட்கல. எல்லாரும் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், விளையாடினார்கள். ஒரு நேரம் வந்தது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. பேழையில் இருந்தவர்கள் மற்றும் காப்பாற்றப்பட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. அதெல்லாம் லைஃப்ல ஒரு பார்ட். அதை விட தெய்வம் தான் முதன்மையானவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எச்சரிப்பின் சத்தம் வரும்போது சபைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வா, சந்ததி வேணும், சந்ததி பெருகணும். இதுதான் முதல் ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். அதை அவர் பல்லுகி பெருக செய்வார். நாம நம்முடைய பரிசுத்தத்தை உத்தமத்தை காப்பாற்றி கொள்ளுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது தப்பா ரைட்டா? அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விடக்கூடாது. சர்ச்சைக்கு வரையா, என்ன பண்ணாலும், அவன் 10வது படிச்சாலும், +2 படிச்சாலும், நீட்டுக்கு படிச்சாலும், சண்டே எந்த வேலைக்கும் போகக்கூடாது. இழுத்துறாலும் பலாறு வச்சு கூட்டணும், சர்ச்சில் உட்காரவை.
கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தரக்கூடிய கர்த்தர். அவருக்கு விரோதமான ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, அறிவு கிடையாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சிருக்கிற நீ தேவ பிள்ளைகளை தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு பிரிக்காத, தேவாலயத்துக்கு கொண்டு வா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். சில நேரத்தில் சில காரியம் தவிர்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நானா மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இதுவே தொழிலா வைக்க கூடாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால தேவனை தேடவை, தேவனை தேடவை. வேலை 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 வேலைன்னு போகாத. பணம் 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 போகாது. யாக்கோப்பு ஆடு குட்டி போடுமா குட்டி போடுமா குட்டி போடுமான்னு பார்த்தான். ஒரே ஒரு பொண்ணு கருவாப்பலை கொத்து மாதிரி பெத்தெடுத்தான். விபச்சாரியா மாத்திட்டான் ஒருத்தன். வேண்டாம், பணம் தேவை. அதை விட வாழ்க்கை பரிசுத்தம் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வா. வாலிப பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வா. போய் சர்ச்சில் வேலை இருந்து எதனா செய்டான்னு சொல்லு. பெண் பிள்ளைகளை வேலை இருந்து எதனா போய் செய்டான்னு சொல்லு. தேவனுக்கு வேலை செய்ய பழகு. நோவா காலத்தில் இருந்தது மாதிரியே இருக்காது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பார். அநியாயம் பண்றியா பண்ணிட்டு போ, அக்கிரமம் பண்றியா பண்ணிட்டு போ, நீதி பண்றியா பண்ணிட்டு போ, பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமாயிரு, நான் வரப்போறேன். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் தரப்போறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்துல பைபிளை படி, சபைக்கு வா, சபையினுடைய ஒழுங்கு சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படி, சபையினுடைய காரியங்களில் இன்வால்வ் ஆகு, தேவாலயத்தினுடைய காரியங்களில் இன்வால்வ் ஆகு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் இன்வால்வ் ஆகு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு இன்வால்வ் ஆகு. அப்பதான் நீங்கள நானும் தேவ பிள்ளை என்ற ஒரு அர்த்தமே. அல்லேலூயா. ஏதோ வந்துட்டு போனோம்னா நமக்கு சபைக்கு எந்த விதமான தொடர்பு இருக்காது. அதனால மாறுவோமாக, கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா. அடுத்தது இரண்டாவது, கணக்கு கேட்கக்கூடிய கர்த்தர் வருவார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கணக்கு கேட்கக்கூடிய, சொல்லுங்க, கணக்கு கேட்கக்கூடிய கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாம் இணைப்பர். ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாளந்தை கொடுத்தார், ஒருத்தனை கூப்பிட்டு 2 தாளந்தை கொடுத்தார், ஒருத்தனை கூப்பிட்டு 1 தாளந்தை கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாம் தாளந்தை வாங்கினான். 5 10 மாத்தனான், 2 4 மாத்தனான். அந்த 1 வாங்கினான் பார், குழி நோண்டி புதைச்சிட்டான். எஜமானன் வாரா வந்து கேட்கிறார், 5 தாளந்து வாங்கின வந்து பயபக்தியோட நடுக்கத்தோடு சொல்றான், சாமி நீங்க 5 கொடுத்தீங்க, 5 10 மாத்திருக்கையா, இந்த ஐயா உங்களுடையது அப்படிங்கிறான். 2 வாங்கின வந்து சொல்றான், சாமி நீங்க 2 கொடுத்தீங்க, 2 4 மாத்திட்டு, இந்த ஐயா உங்களுடையதுங்கிறான். இந்த 1 வாங்கினான் பார். அல்லேலூயா. என்ன திமிரு தெரியுமா அவனுக்கு? ஐயா இயேசுவே பெரிய பிரசங்கியார், அவருக்கே பிரசங்கம் பண்றான் அவன். நீர் விதைக்காத இடத்தில் தெளிக்கிறவரும் அறுக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாக கடினமுள்ள மனுஷன் என்பதை அறிந்து இதை கொண்டு போய் குழினோடு என்ன செஞ்சிட்ட, புதைச்சி வச்சுட்ட. ஆண்டவர் கேட்கிறான், உன் வாயின் வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கிறேன். நான் தான் கடினம் உள்ளவன் தெரியுதில்ல, இதை கொண்டு போய் வட்டிக்காரர்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறார். எல்லாம் இணைப்ப நீங்கள நானும் கேட்கிற எல்லா பிரசங்கத்துக்கும் கணக்கு சொல்லணும். ஹலோ, அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேலைக்கு கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய பிள்ளைங்க கெட்டு போனா கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். புருஷனை குறித்த மனைவி கணக்கு ஒப்புவிக்கணும். மனைவி குறித்த கணக்கு புருஷன் ஒப்புவிக்கணும். நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைகளை குறித்த கணக்கு ஒப்புவிக்கணும். நம்மை நம்பி எதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ கணக்கு கேட்பா. அவர் வருவா, கணக்கு கேட்பா. அத்தி மரத்தை பார்த்து போனாராம், பயங்கரமா இலை இருந்ததாம். பாருங்க, அது இலை இருக்கிறத பார்த்தோன்னே கனி தரும் நினைச்சிட்டு தேடி தேடி பார்த்தா கனி இல்லையா. இன்னைக்கு சபையிலையும் எப்படித்தான் இருக்கு, ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கு, ஆரவாரம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஆனா கனி இல்லை. ஆண்டவர் தேடி பாப்பார். இலை மட்டும் இருந்ததுன்னா பட்டு போக பண்ணிடுவா. இயேசுவின் நாமத்துல கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், கனியுள்ள வாழ்க்கைக்கு நேரா திரும்பவா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யப்பா. நான் கை தட்டினேன், பாட்டு பண்ணேன், தசம்பா கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். அவர் எதிர்பார்க்கிற கண்ணீர் ரொம்ப முக்கியம். 2வது, அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். என் இஷ்டம் போல செஞ்சுட்டு வந்து அவர்கிட்ட கணக்கு கேட்டா ஏத்துக்க மாட்டா. உங்க நாமத்தினால பேய் ஓட்டினேன், உங்க நாமத்தினால அதை பண்ண, உங்க நாமத்தினால இதை பண்ண, உங்க நாமத்தினால இதை பண்ண. கடைசியா ஒரே வார்த்தையில முடிச்சிருவா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் நின்றுவா. என்னுடைய சித்தம் அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துல வரமாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஐயா கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு எச்சரிப்பா பேசுற பாஸ்டர்களை பார்த்தா உலகம் காரி துப்புது, தூக்கி வெறுத்து போட்டுடுது.
வேணாயா, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானன் வருவா. உனக்கு உயிரை கொடுத்தனே, ஜீவனை காப்பாத்துறனே, இத்தனை காரியத்தை செஞ்சனே, ஏதாவது ஒண்ணு எனக்காக செஞ்சியான்னு கேட்பா. அவருக்கு முன்னாடி நிற்போம். என்ன கணக்க சொல்லுவேன்? பாஸ்டரை ஏமாத்திடலாம், பாஸ்டர் அம்மாவை ஏமாத்திடலாம், புருஷனை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், முற்பீதாக்களை ஏமாத்திடலாம். தெய்வத்தை எவனாலும் ஏமாற்ற முடியாது. அந்த நீதி உள்ள சிங்காசனத்துக்கு முன்னாக போய் நிக்கணும். கணக்கு கேட்கக்கூடியவர் வருவா. தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை மீட்டிருக்கிறார். தன் சொந்த குமாரனை உனக்காக எனக்காக கொலை செய்திருக்கிறார். He killed his only begotten son for us. கணக்கு கேட்பா. பெற்ற எல்லா காரியத்துக்கு ஆண்டவருக்கு உத்தரவாதம் சொல்லணும். ஏதோ பாஸ்டரை ஏமாத்திட்டு போற மாதிரி தெய்வத்துக்கு முன்னாடி போக முடியாது. நான் ஒரு புக்கு ஒன்று படிச்சிட்டு இருக்கிறேன். அதை படிக்க படிக்க எனக்கே பயமா இருக்கு. நான் நிறைய முறை 2-3 லைனை படிச்சுட்டு முட்டி போட்டுட்டு 4 மணி நேரம் அழுதி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அந்த புக்கு நியாய தீர்ப்பை பத்தி எழுதியிருக்கிறார். பயமா இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப கூட பாட்டு பண்ணம்ப, சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்வேன். அவர் எழுதும் போது வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதுறார். எல்லாம் கவனிங்க. பரலோகம் போனா ஆண்டவர் பக்கத்திலேயே போக முடியாதையா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரா. அவர் கிட்ட நெருங்கி சேரவே முடியாது. பாவியா இருக்கிறவன், துன்மார்க்கம் ஒருத்தன் ஒரு பக்கத்துல போகவே முடியாது. அவர்கிட்ட பேசவே முடியாதான். அவர் பரிசுத்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டீராதவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அந்த சிங்காசனத்தினுடைய தெய்வத்துக்கு முன்னாடி போக முடியாது. ஏன் இன்னைக்கு இத்தனை உயிரை கொடுத்து கூட்டம் நடத்துறாங்க? ஏன் இத்தனை பிரசங்கம்? ஏன் இத்தனை ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில உன்னை எப்படியாகல என்னை எப்படியாகல சீர்படுத்தி அந்த தேவ குமாரனுடைய பாதத்துல போய் அண்ட செய்யணும். நம்ம நினைக்கிற மாதிரி அவரை ஒண்ணும் பண்ணி ஏமாத்தலாம் முடியாதுயா. ஐயா, அவர் தெய்வம்யா. நம்ம புத்திக்கு என்ன இயேசுவை பத்தி தெய்வத்தை பத்தி அறியணுமோ அது மட்டும்தான் பைபிள் எழுதி வச்சிருக்கு. அவர் மகத்துவம் உள்ளவர், நிகரற்றவர், அவருக்கு சமமானவர் ஒருவரும் கிடையாது. அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார்னா அது அவருடைய பெருந்தன்மை. என்னை அவருக்கு சமமா மாற்றி இருக்கிறார், அது அவருடைய பரிபூர்ண கிருபை. அதனால அதை நான் அற்பமா எண்ணக்கூடாது. அதனால இயேசுவின் நாமத்துல நாட்களை விரயமா மாத்தாத, கனி கொடுக்கிற மாதிரி மாறு. என்னால உன்னால ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், என்னால ஒருவர் தேவராட்சியத்துக்கு வரட்டும், என்னால உன்னால ஒருவர் எப்படியாகிலும் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியா மாறட்டும். அத்தி மரம் போல இலையெல்லாம் பயங்கரமா வச்சுட்டு, மாடி வீடை கட்டிட்டு, காரை வாங்கிட்டு, பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு, எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு அப்படியே செழுமையா இருந்தா வருவா. கணக்கு கேட்கக்கூடியவர் வருவா. அத்தி மரத்தை பார்த்து சபிச்சிருவா. ஒரே ஒரு நைட்ல பட்டு போயிடும். கனி இல்லாத வாழ்க்கை. வரங்கள் இல்லாம கூட பரலோகம் போயிடலாம், கனி இல்லாம போக முடியாது. ஆமென். நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னையிலிருந்து நம்முடைய கேரக்டர் மாறிட்டோம், நம்முடைய குணாதிசயம் மாறிட்டோம். 3 நாள் பிரசங்கம் பண்ணனேன், காணிக்க வாங்கிட்டு போறேனே, என்ன கணக்கு கேட்பார்ல. அத்தனை பேர் உன்னை நம்பி அனுப்புன, என்னடா பிரசங்கம் பண்ண, என்ன கேட்பார்ல. நான் அவருக்கு கணக்கு சொல்லணும் இல்ல. நானானாலும் அதான், நீங்களானாலும் அதான். கணக்கு கேட்கக்கூடிய எஜமானன் வருவா. புருஷங்கிட்ட 1000 சாக்கு சொல்லிடலாம், மனைவி கிட்ட 1000 சாக்கு சொல்லிடலாம், பாஸ்ட் கிட்ட 1000 சாக்கு சொல்லிடலாம், தெய்வத்துக்கிட்ட சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், செத்துட்டு இருக்கிறவளா எனக்காக வாழ்ந்திருக்கிறான், தன் பிள்ளையை சாக கொடுத்து இருக்கிறான், புருஷனை சாக கொடுத்து இருக்கிறான், மனைவியை சாக கொடுத்து இருக்கிறான், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறான். அத்தனை பேருக்கு மத்தியில் உனக்கு கிருபையை தந்த, அபிஷேகத்தை தந்த, வரத்தை தந்த, வல்லமையை தந்த, ஆசீர்வாதத்தை தந்த, நன்மையை தந்த, எனக்கு நீ என்ன செய்த? கணக்கு கேட்பா. கணக்கு கேட்கக்கூடியவர் வருவா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஓதர வேண்டியதை ஓதர, தூக்கி தூர போட வேண்டியதை தூர போடு. அப்படி என்னது
ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாதிரி இருந்தம்பர். பாருங்க, என்ன தேனே பாதை தெரியாதபடி இருந்தம்பர். நுரை தள்ளுகிற கடல் அலைகளை போல இருந்தம்பர். அந்த மாதிரிலாம் லக்கு இல்லாம, நோக்கம் இல்லாம, தரிசனம் இல்லாம, ஏனோ தானோ வாழ்ந்தம்பர். அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது, நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை தருவார். நம்ம யார் யாரெல்லாம் பரலோகத்தில் இருப்போம்னு நினைப்போமோ அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களாம். நம்ம யார் யாரெல்லாம் அப்பமா என்ன, சில பேர் பாருங்க, நல்ல ட்ரெஸ் இருக்காது, சாப்பாடு இருக்காது, சாதாரண விதவையா இருக்கும், சாதாரணமா இருப்பாங்க, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் அங்க முன்னாடி இருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி இருப்பாங்க. முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பான். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். நம்ம மரிச்சாலும் அவருக்கு முன்னாடி போய் நிற்போம். செய்கைக்கு தக்க பலனை தருவார். அவனவன் கட்டினது அக்கினி வந்தாதான் நிலைச்சு நிற்குமா கருகி போகுமான்னு தெரியா. வைக்கோல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றமா, மரத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றமா, விலையேற பெற்ற கற்களினாலே கற்றமா, தங்கத்தால வெள்ளியால கற்றமா, நாளானது விளங்க பண்ணும். எல்லாம் என்ன பாருங்க, தொடக்க காலத்துல லப 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 லபன்னு கத்தி, நான் சர்ச்சை விட்டு போக மாட்டேன், பாஸ்டரை விட்டு போக மாட்டேன், ஊழியத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்றது ஈஸி. அதுவே ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சொன்னது அங்க சொல்ல முடியுமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நாளானது விளங்க பண்ணும். இந்த பசங்க ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே, நீ பெரிய நானோடனே என்ன ஆக போற, டாக்டர், என்ஜினியர், அப்படி இப்படி. ஆனால் +2 வந்தவனே தான் தெரியும் என்னது, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நாளானது தான் விளங்க பண்ணும். இன்னைக்கு நான் அறிக்கை பண்றேன்ல, லப 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 லபன்னு கத்தி அறிக்கை பண்றேன்ல, அது 5 வருஷம் கழிச்சு என்னால செய்ய முடியுமா? நாளானது. நான் பேசின பேச்சு, நான் நடந்த நடக்க, நான் பண்ணின அர்ப்பணிப்பு, நான் தேவனுக்கு கொடுத்த பொருத்தனை, நாளானது விளங்க பண்ணும். அப்பதான் அன்னைக்கு நான் பேசினதுக்கும் இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கணான்னு பார்ப்போம். 2வது, அக்கினி போன்ற சோதனை வரும், நெருக்க வரும். இந்த நெருக்கத்தின் ஊடா கர்த்தர் என்னை கடந்து போக பண்ணுவார். நான் நிக்கிறேனான்னு பாப்பா. நம்மளே கேட்டு பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு தொடக்க காலத்துல எப்படி ஆண்டவருக்கு என்னென்ன பொருத்தனை பண்ணும், 110 விதியெல்லாம் பேசணும் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம்? அப்படியே கூட்டி கழிச்சு பாரு, நம்ம ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு? இங்கேயே கிரியைக்கு பலன் இல்லையே, அங்க போனா எப்படி? வெந்தது போல இருக்கக்கூடா, நெருப்பிலிருந்து தப்பினது போல இருக்கக்கூடா, கருகி போனது போல இருக்கக்கூடா. என்னுடைய கிரியைகளுக்கு பலனை தரக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நற்கிரியை விளங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் பண்ணு, ஆத்தும ஆதாயம் பண்ணு, சொந்த குடும்பத்தை காப்பாத்து, பேழைக்குள்ளவா. கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது சொல்லு, என்னை நம்பி கொடுத்த புருஷ மனைவி என்னால காப்பாற்ற முடிஞ்சதையா, அதுக்கப்புறம் என்னால முடியலையா சொல்லு, நல்லது வான்னு வா. நம்மளை நம்பி கொடுத்ததையே காப்பாற்ற முடியாம போயிட்டா, கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியா. ரகசிய வருகையில எவன் ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கிறவன் அவன் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். மீதி பேர் எல்லாம் கைவிடப்படுவார்கள். கைவிட்டுட்டா நான் பின்னாடி மனம் மாறிடும்னா மாற மாட்டேன். இப்பவே இவ்வளோ கிருபையின் காலம் இருந்தே நம்ம மாற மாட்டோம். அப்போ அந்தி கிறிஸ்து வந்துடுவான், மாற முடியா. அதனால தான் இயேசுவின் நாமத்தில் பட்சமாக கேட்கிறேன், ராஜாதி ராஜா வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார், ரத்தம் சிந்தி மீட்டவர் வரப்போகிறார், கிரயம் செலுத்தினவர் வரப்போகிறார். வரும்போது நீங்கள் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அவருக்கு முன்னாடி போய் கையை கட்டி நின்றுட்டு சொல்லணும், ஆண்டவரே 50 வருஷம் என்ன உயிரோடு வச்சிங்க, என்னால் முடிஞ்சது இது செஞ்சையா, இது பாரியா, இதுதாயா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், வா என் சந்தோஷத்துக்குள்ள போ அப்படின்வா. எல்லாம் இணைப்பேன். எல்லாரும் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்போம். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல சொல்லுது, தற்கொலை பண்ணிக்கணும் வருவானா,
கடல்ல விழுந்து செத்தவனை கடல் ஒப்பு கொடுக்குமா, ஏரியில விழுந்து செத்தவனை ஏரி ஒப்பு கொடுக்குமா, எந்தெந்த இடத்துலாம் எவன் செத்தானோ மரணங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். ஆதா முதல் அன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அத்தனை பேர் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. காட்டி கொடுத்த யூதாச நிற்பான், மறுதளித்த பேதுரும் நிற்பான், பிரசங்கம் பண்ற ஜேம்ஸும் நிற்பேன், கேட்கிற நீங்களும் நிற்பீங்க. அத்தனை பேரும் நிற்கும் போது யூதாஸ் காரியத்தை முன்னாடி வந்து இவங்களுக்கு கொடுத்த சான்ஸை மாதிரி எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணுவோம்? அவருக்கு முன்னாடி நிற்க போறோம். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்யாம போனா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. அல்லேலூயா. அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், நீதி செய்கிறவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தரப்போகிறேன். நம்ம அக்கிரமம் செய்கிறோமா, அநியாயம் செய்கிறோமா, நீதி செய்கிறோமா, தேவன் விரும்பக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? இந்த நல்ல மாலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அவர் நம்மளை பார்த்து கைத்தட்டி சொல்லணும், வா நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ போறது ஒரு வாழ்க்கை தான், அது அர்த்தம் உள்ளதா இருப்போம். பாருங்க, சீட்லெஸ் இல்லாததா இருக்கக்கூடாது, கனியற்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம சந்ததி கெட்டு போயிடக்கூடாது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது, உலக ஸ்நேகம் இருக்கக்கூடாது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எதனா புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எக்கால சத்தம் கேட்கும், அவர் வரப்போகிறார். வரும்போது அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்மளும் மாறணும். ஜபம் பண்ணாத ஆளு ஜபம் பண்ணு, ஆண்டவரை தேடாத ஆளு ஆண்டவரை தேடு, ஆத்தும ஆதாயம் பண்ணாத ஆள் ஆத்தும ஆதாயம் பண்ணு, சபையில பங்கும் பாத்திரமும் வா, சபையினுடைய காரியங்களில் ஈடுபாடு கொள்ளு. நல்ல ஒரு 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறியா, பாஸ்டர் கிட்ட சொல்லு, பாஸ்டர் நான் ஒரு பிரேயர் செல்ல நடத்துறேன், என்னை நம்பி கொடுங்க, என்னால் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படட்டேன்னு சொல்லு. கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரா, ஒரு பிரேயர் செல்ல நடத்து. கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறாரா, ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணு. உனக்கு வீட்டுக்கு முன்னாடி பெரிய வாசல் இருக்கா, ஒரு காஸ்பல் மீட்டிங் ரெடி பண்ணு. எப்படியாகிலும் ஒரு சிலரை ஆகிலும் ரட்சித்துக் கொள்ள, ஒரு சிலரை ஆகிலும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறணும். அதனால வீட்டை கொடுத்துட்டார், பங்களாவை கொடுத்துட்டார், வசதியை கொடுத்துட்டார். இதெல்லாம் நான் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பெற்றேனோ அவைகள் எல்லாவற்றையும் அது நிமித்தமாக தேவ ராஜ்யமும் கட்டப்படும், தேவ நாமமும் மகிமைப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறேன், அவர் வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களும் சொல்லுது பார். முன்னாடி மழை வெயில் பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி பெய்யும், இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்க மழை வருதுன்னே தெரியாது, எங்க பூகம்பம் வருதுன்னே தெரியாது, எங்க எரிமலைகள் வெடிக்கிறதுனே தெரியாது, எங்க பனி பெய்யுதுன்னே தெரியல, எங்க என்ன நடக்குதோன்னு தெரியல. மனுஷ அறிவு பெருகி போச்சு. இவைகள் எல்லாம் சொல்லுது ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார், நீதி உள்ள நியாயாதிபதி சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஏற்ற மணவாளனாய் மணவாட்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அசட்டுத்தனமாய் இருந்திராத, அசட்டுத்தனமாய் இருந்திராத, அற்பமா எண்ணிடாத, கிருபை அற்பமா எண்ணாத, அபிஷேகத்தை அற்பமா எண்ணாத, சபை அற்பமா எண்ணாத, கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாத. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம், யாரும் கைவிடப்படக்கூடாது, எரி நரகத்திற்கு பாத்திரமா இருக்கக்கூடாது, அந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியா மாறணும். ஆமென், ஆமென். ஒருவேளை இந்த மாலை வேளையில தப்பு கிப்பு ஏதாவது செஞ்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னையும் உங்க ராஜ்யத்துல நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். ஆமென். சிலுவையில தொங்கும் போது அத்தனை பேர் அத்தனை விதமா பேசணும். ஆனா சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் மட்டும் இயேசுவை வேற மாதிரி பார்த்தான். ஈவன் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கூட இயேசுவை புரிஞ்சிக்கல. அவன் மட்டும் சொல்றான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடே பரதேசில் இருப்பாய். ஊரோடு ஒத்து போகாத, 10 பேர் செய்யறான்றதுக்காக செய்யாத, 10 பேர் பண்றாங்கன்றதுக்காக பண்ணாத. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று தேசத்துல செய்யணும். நம்மால தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும்.
நம்மால இந்த ராஜ்யபாளையம் ரட்சிக்கப்படணும். நீ இருக்கிற தெருவுல ஒரு மகிமை வெளிப்படணும். உன் வீடு ஒரு பெதஸ்தா குளமா மாறணும். உன் வீடு ஒரு வானத்தின் வாசலா மாறணும். தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமா மாறணும். அந்த இடத்துல வந்து கால் எடுத்து வைக்கிற அற்புதத்தை பெறணும். உன் வீட்டுல நடக்கிற பிரேயர்ல ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம், ஒரு ஜீவ நதியினுடைய பிரவாகம் உண்டாகணும். எல்லாத்துக்கும் பாஸ்டரையே கூட்டிட்டு இருக்காத. எழுந்திரு, காரியத்தை நடப்பி. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். நான் பேசுனது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். கணக்கு கேட்கக்கூடியவர் வரப்போகிறார். கிரியைகளுக்கு பலன் தரக்கூடியவர் வரப்போகிறார். கோதுமையும் பதரையும் பிரிக்கக்கூடியவர் வரப்போகிறார். தூற்றுக்கொடை அவர் கையில் இருக்கிறது. நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எல்லாம் இணைப்பாருங்க. இப்ப கெஞ்சலாம், மன்னிப்பு கேட்கலாம், மன்னிச்சிருவா. நான் கேட்டதை கொடுத்துருவா. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிடுச்சுன்னா இதுதான் கிருபையின் சிங்காசனம் வச்சுக்கோங்களேன். இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு அவர் நீதி உள்ளவரா மாறிட்டா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபை இருக்கிற வரைக்கும் தான் போக முடியும். மன்னிப்பு இருக்கிற வரைக்கும் தான் போக முடியும். அவர் நியாயாதிபதியாய் வந்துட்டா அவர் நியாயம் மட்டும்தான் தீர்ப்பா. அதுக்கப்புறம் ஜபத்துக்கெல்லாம் பதில் இருக்கா. அதனால காலம் இருக்கும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்து. குடும்ப ஜபம் நடத்து. பிள்ளைகளை கூப்பிட்டு உட்காரவை. நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தா. உணர்த்த வேண்டியதை உணர்த்து. குடும்பமா சபைக்கு வா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. தேவ சமூகத்தை வந்து உட்காரு. நல்ல பைபிளை படி, நல்ல ஆராதி. இந்த வருஷத்துல என்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படட்ட ஆண்டவரே, என்னால ஒரு 4 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கட்ட ஆண்டவரே. நீ இருக்கிற வேலை ஸ்தலத்துல, நீ இருக்கிற தெருவில், நீ ஒர்க் பண்ற தொழிற்சாலையில, ஆபீஸ்ல, கம்பெனிகளில என்னால ஒருவராவது மாறணும். என்னால ஒருவர் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான் வாங்காத. கணக்கு கேட்பா, கணக்கு கேட்பா. கணக்கு கேட்கும் போது அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு வசனம் சூப்பரா சொல்லும். நீங்கள் நம்புகிற மோசே உங்களை குற்றப்படுத்துவார். நம்ம அங்க போய் என்ன சொல்லுவோம்? என் பாஸ்ட் சொன்னார் அப்படின்னும். இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு இப்படித்தான் சொல்றான். மோசே சொன்னார், மோசே சொன்னார், மோசே சொன்னார். மோசே அங்க நிப்பான். மோசே நின்னு சொல்லுவான், நான் சொன்னேன். அவனுக்கு அறிவில்லை. அவன் கையில பைபிள் வச்சில்ல. நீங்கள் நம்புகிற மோசே உங்களை குற்றப்படுத்துவான். யாருடைய பிரசங்கத்தை கேட்டு தப்பா போனையோ, யாருடைய உபதேசத்தை கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாயோ, யாருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை குலைத்து போட்டாயோ, அதே ஆள் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று உன்னையும் என்னையும் குற்றப்படுத்துவான். ஆண்டவர் கேட்பா, உங்ககிட்ட பைபிள் இல்ல? நான் இருதயத்தின் கதவை தட்டல. நீ வேணும் வேணும்னு ஒவ்வொரு முறையும் கூப்பிடல. அவன் சொன்னான், அவன் சொன்னாங்கிறிய. எங்க உனக்கு அறிவு? அங்க யாரையுமே குற்றப்படுத்த முடியாதுயா. நம்ம தான் குற்றவாளி கூண்டுல நிக்கணும். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நல்மானசாட்சி உடையவனா இருக்கணும்னா மனம் திரும்புவோமாக. அம்மே, பிரசங்கம் பண்ற உனக்கு 1 அடினா பிரசங்கம் பண்ற எனக்கு 10 அடி. உங்களில் ஆக்கினி தீர்ப்படைவோம் என்று அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இருக்கு, அவர் வரப்போகிறார். கிருபையை அண்டிக் கொள்ளுவோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவையில்லாததை விட்டுறப்பா. உங்க ராஜ்யத்தை கட்ட என் சபைக்கு நான் ஒரு பங்கும் தூணும் ஆதாரமா
உங்க ராஜ்யத்தை கட்டி எழுப்பதில் என்னை மும்முரமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தும். பழையன கழிந்தன, எல்லாம் புதியவைகளாக மாறின. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மறுரூபம் இறங்கட்டும். நம்மால தேவ ராஜ்யம் கட்டப்படணும். மாசம் மாசம் நம்ம சபையில ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். நம்மால கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். பரலோகம் பெருகணும். பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படணும். பரலோகத்தினுடைய வாசல்கள் விரிவாக்கப்படணும். திரளான ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராய் வரணும். சொல்லுங்க பாப்போம், என்னால ஏதாகிலும் உம்மாலே செய்யக்கூடுமானால் செய்வதற்கு என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை விட்டு நான் விலக கூடாது. கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போக கூடாது. என் சந்ததியை நான் இழந்துடக்கூடாது. என் வம்சம் சீர்குலைந்து போக கூடாது. என் பிள்ளைகள் எல்லாம் உமக்கு தூணும் ஆதாரமாய் நிக்கணும். இந்த சத்திய வேத வசனத்தின் அடிப்படையில கட்டப்படணும். என் புருஷன் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். என் மனைவி பரலோக ராஜ்யத்திற்கு வரணும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த நித்திய ஜீவனில வரணும். ஆயிரமான ஆண்டாய் நித்திய காலமாய் அந்த மகிமையின் தற்சொரூபத்தை ஆராதிப்பதற்கு என் சந்ததி வரணும். நான் அங்க நிக்கணும். நாம் வெறுமனே போக கூடாது ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா.